இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து பொட்டம் வச்சு பார்த்தாச்சு, ஆப்போனண்ட்டுக்கு கொட்டம் வச்சு அமிச்சாச்சு சரிங்களா. இனிமேல் கப்பை வந்து யாரும் நினைக்கக்கூடாது. ஏசாலாவோ கீசாலாவோ கப்பு எப்போவுமே நம்மளது தான் சரிங்களா. கப்பை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்டெப்பை பின்னாடி போய் நம்ம தலை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னா தெரியல, அந்த மாதிரி ஒரு சிம்பிளை காமிச்சு போயினே இருக்க வேண்டியது தான் சக்ஸஸ். பண்ணட்டும் ப்ரோ, ஏதோ சரி என்ன பண்ணுறது, இந்த அணை போகிற வேலைக்கு பிரகாசமாக எரியும் தெரியுமா, அந்த மாதிரி தான் எரியுது. அதான் சொல்கிறேன் சிம்பிளாக, அவ்வளோதான். ஆர்சிபிக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த மேட்ச் வெயிட்டிங் ஆர்சிபி ஃபேனா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம் ப்ரோ. ஆர்சிபி சிஎஸ்கே கதற அடிக்கிறோம் ப்ரோ. இது சாலா கப் நம்பே ப்ரோ. போன சீசனில் வந்து லாஸ்ட் அவங்க தான் ஆர்சிபிகிட்ட தான் சிஎஸ்கே இது பண்ணாங்க. இப்படி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி எப்படி ஆடுதுன்றதை பாருங்கள் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களா ஆர்சிபி மேட்ச்சு? ஸோ கலக்குறோம் ப்ரோ. சென்னையை 10 ஓவரில் முடிக்கிறோம் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச்சில். ப்ரோ நாங்கள் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரோ, எப்பயுமே ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. இந்த வாட்டி யாரு கப் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி தான் ப்ரோ. ஆர்சிபி வாங்க ப்ரோ, ஆர்சிபின்னு சொல்லிட்டு போங்க ப்ரோ. ஈசாலா கப் நம்தே ஈசாலா கப் நம்தே ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு எதிர்பார்ப்பேன். சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது திருப்பி நடக்குமா எப்படி? கண்டிப்பா கொடலூர் சம்பவம் உறுதி ப்ரோ. வரும் சார். வீக்கேவும் 18th இயர் ஐபிஎல்ல, அதை பற்றி இந்த வருஷமும் ஜெயிக்கலன்னா நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். ஏன் ப்ரோ அதெல்லாம் பேசி புண்ணாக்குறீங்க? நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? வழக்கம் போல தான் ப்ரோ. அவங்க இங்கே வருவாங்க, குத்தி அனுப்புவோம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பயமுறுத்துவாங்க, கிட்ட இவங்க அவங்கன்னுவாங்க. ஒன்றுமே கிடையாது, வழக்கம் போல் ஒன்றுமே கிடையாது. பார்த்துருப்பீங்களா எப்படி போச்சது? அதனால எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம கூட அடுத்த மேட்ச் எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம கூட அடுத்த மேட்ச் என்ன ப்ரோ, யார் கிட்டலாம் சொல்கிறாங்க எங்ககிட்ட ஸ்பின் ஹிட்டர் இருக்காரு, ரஜத் இருக்காரு, படித்தர் இருக்காருன்னுவாங்க. கோலி வழக்கம் போல் நிற்பார் நம்மக்கிட்ட. நம்ம ஸ்டான்ஸ் நல்லா ஆடுவார். நம்மக்கிட்டையும் ஸ்பின் அடிக்க ஆள் இருக்குது, சொல்லவே வேணாம். பெருசாக பயம்லாம் இல்லை ப்ரோ. நம்ம பிச்செல்லாம் நம்ம கோட்டை ப்ரோ. இங்கே வந்து நான் ப்ரோ பண்ண போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஆர்சிபி ஃபேன்ஸ் வருவாங்க, ஈசாலான்னுவாங்க, பேசி முடிக்கிறதுல மேட்ச் முடிஞ்சிடும். ஆர்சிபி கூடனா எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆர்சிபி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் எங்கள் என்ன அப்படின்னா, சென்னை ஜெயிக்கல அப்படின்னா வேறு கப்படிக்கு ஏதாவது டீம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ. மேபி நானுமே சென்னை ஃபேன் தான். பட் ஆர்சிபி ஃபேன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணியிருக்கேன். இல்லை ப்ரோ, ஏன்னா போன சீசனில் நடந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து ரொம்ப செலிப்ரேஷன் அதிகமாக இருந்த மாதிரி சொல்லி அது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ண மாதிரி அது இருந்தது ப்ரோ, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் நிறையா டீம் வந்துட்டு கப் அடிக்காமல் இருக்காங்க. பட் ஆர்சிபி மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம தலை அங்கே இருக்காப்புல, நம்ம ஆள் தலைன்னு சொல்ல தளபதி அங்கே இருக்காப்புல சரிங்களா. விராட் கோலி அங்கே இருக்காரு, அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ எங்களுக்கும் ப்ரே பண்ணுறோம் ஸோ ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக விறுவிறுப்பாக போகும். இன்றைக்கி பவுலிங் பிச்சுனால மேட்ச் ஸ்லோவாக போச்சு. கண்டிப்பாக பேட்டிங் பிச்சாக மாற்றுவாங்க எல்லாருமே. கண்டிப்பாக வந்துட்டு தூபே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ருத்து வந்துட்டு ஆர்சிபி கூட கண்டிப்பாக அடிப்பார். அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் பிச்சாக மாறும். 210 to 220 வந்து ஸ்கோர் வரும். இதை நான் சொல்லிட்டு போகிறேன், அதான் நடக்கும். பார்த்துட்டு போங்க. பா.